என் தங்கப்பிள்ளையே, இந்த முறை உன் வராகி அம்மா உன்னை தேடி வருவது கடைசி முறை என்று சொன்னால் என் குழந்தைக்கு மனது பதட்டமடைகின்றது அல்லவா? என் தங்கமே, இந்த பதட்டத்தோடு இன்று நீ என் வாக்கினை கேட்க வேண்டும். ஏனென்றால் என் குழந்தைக்கு சில விஷயங்கள் புரியாமலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டம் உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. எதற்காகத்தான் என் பிள்ளை அடிபட்டும் திருந்தாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது உன் தாயானவள் எனக்கு புரியவில்லை. எத்தனையோ ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்த பிறகு அவர்களுக்கு வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நீ மன்னிப்பினை கொடுப்பது என்பது உன் தாயானவள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் தங்கமே, துரோகத்திலும் பெரிய துரோகம், பாவத்திலும் பெரிய பாவம் என்ன தெரியுமா? தன் மீது அதீத நம்பிக்கை வைத்த ஒருவரை ஏமாற்றுவது. இவர்களை விட்டால் நமக்கு யாரும் இல்லை என்று நினைத்து யார் மீது அன்பு வைத்திருக்கின்றாயோ அவர்களால் ஏமாற்றத்தை சந்திப்பது. என் தங்கமே, இது உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்திருக்கின்றது. அன்று நீ இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வர முடியாமல் கதறி அழுத அழுகை எத்தனை தெரியுமா? அன்று இந்த தாயானவள் என் முன்னால் நீ அழுது புரண்டதை நான் இன்னும் மறக்கவில்லை. அம்மா, இது என் வாழ்க்கை இல்லையா? நீ இப்படி இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டாயே என்று நீ அழுதது எல்லாம் உனக்கு நினைவிருக்கின்றதா? என் தங்கமே, நீ மறந்திருக்கலாம். ஏனென்றால் நாட்கள் செல்ல செல்ல சூழ்நிலைகள் மாற மாற எல்லாவற்றையும் நீ மறந்து விடுகின்றாய். ஆனால் உன் அம்மா நான் அப்படி கிடையாதல்லவா? என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தது? என் குழந்தை இப்பொழுது எப்படி இருந்து கொண்டிருக்கின்றாய்? எத்தனை மனவேதனையை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதும் எனக்கு நன்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் வெளிக்காட்டாமல் என் குழந்தை நீ எது நடந்தாலும் பரவாயில்லை என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் உன்னிடத்தில் வந்து பேசினால் அவர்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கின்றாய். எத்தனை முறைதான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய்? என் தங்கமே, ஒரு முறை இருமுறை நடந்தால் அம்மா விட்டிருப்பேன். ஆனால் இது பல முறை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் உன்னை சுற்றி சுற்றி விரட்டி அடித்து கொண்டே இருக்கின்றது. இந்த பாவத்தை செய்தவர்கள் இதற்காக வருந்தவில்லை. என் தங்கமே, ஒரு முறையேனும் அவர்கள் வருந்தி உன்னிடத்தில் வந்து மன்னிப்பை கேட்டிருப்பார்களானால் அம்மா நிச்சயமாக உன் பக்கம் நிற்பேன். ஆனால் அவர்களின் எண்ணங்கள் அப்படி அல்ல. அவர்கள் உன் வாழ்க்கையை எப்படி கெடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் சிந்திக்கின்றார்களே தவிர ஒருபோதும் வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிப்பது கிடையாது. நாம் இப்படி செய்வதனால் இவர்களின் மனம் என்ன பாடுபடும் என்பதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. யார் எக்கேடு கெட்டு போனால் நமக்கென்ன, நமக்கு நம்முடைய சந்தோஷம் மட்டும் போதும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். சுயநல மனிதர்கள் நிறைந்த உலகத்தில் இருக்கின்றாய் என்பதை ஒரு முறை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா உன்னிடத்தில் இத்தனை கோபமாக பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவமானங்கள் உன்னை துரத்தி துரத்தி அடித்த பொழுதெல்லாம் நீ எப்படியெல்லாம் கண் கலங்கி நின்றாய். ஆனால் அந்த அவமானப்பட்ட இடத்திலேயே மீண்டும் போய் நிற்பது எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற துரோகங்களை செய்துவிட்டு பாவங்களை தந்துவிட்டு அவர்கள் நல்லவர்கள் போல மற்றவர்கள் முன்னிலையில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, யார் வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போவதற்கு உன்னுடைய மனது என்ன கல்லாகிவிட்டதா? என் தங்கமே, எல்லோருக்கும் நீ அங்கே இடம் கொடுக்கின்றாயா? இனி ஒருபோதும் இது போன்ற தவறினை நீ செய்யாதே. பாவத்தையும் துரோகத்தையும் செய்துவிட்டு ஒருவர் அங்கே எத்தனைதான் மாட மாளிகையை கட்டினாலும் அது அவருடைய எதிர்கால சந்ததிகளின் தலையில் இடிந்து விழும் என்பதை நீ மறந்து விடாதே. அது மட்டுமல்லாமல்
இந்த துரோகத்தின் பலன்கள் என்னவென்பதை அவர்களே அனுபவிப்பார்கள் என்பதையும் என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களும் துரோகங்களும் உன்னை வாட்டி வதைத்த பொழுதெல்லாம் நீ தாங்கி நின்றாயல்லவா? இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வா. உனக்கான வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அடுத்தவர்களை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் இருக்கவில்லை. யாரும் உன்னை கட்டுப்படுத்தவும் நிச்சயமாக நீ அனுமதிக்கவும் கூடாது. மற்றவர்களுக்கு ஒரு முறை நீ இடம் கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை இப்படியே தொலைந்து போகும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, அழகாக நீ இருக்கின்றாய். அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராக இருக்கின்றாய். அழகு என்பது உடலிலோ முகத்திலோ கிடையாது, உன்னுடைய உள்ளத்தை சார்ந்தது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, உன்னுடைய உள்ள அழகு யாருக்குமே துரோகம் நினைக்காத அழகு, யார் வாழ்க்கையையும் கெடுக்கக்கூடாது என்று நினைக்கின்ற அழகு. ஆனால் உனக்கு மற்றவர்களால் ஏற்படுகின்ற காயங்கள்தான் பெரிதாக இருக்கின்றது. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு அழகான ஒரு பக்கத்தை ஒளித்து வைத்திருக்கின்றது. அதை நீ கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. என் தங்கமே, எத்தனை முறை நீயும் சோதனைகளை சந்தித்தாய். எத்தனை முறை நீயும் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று ஒதுங்கி நின்றாய். ஆனாலும் விடாது உன்னை துரத்தி துரோகங்களை செய்தார்கள் அல்லவா? அவர்களை நீ மறக்கக்கூடாது. எதற்காக மறக்கக்கூடாது என்றால், அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தினால் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்பதை நீ மறக்கக்கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்கக்கூடாது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, இதையெல்லாம் மறந்து போய் நீ ஒரு நிமிடம் நின்றால் உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள். வாழ்க்கை அழகான விஷயங்களை தரும் பொழுது அதை நீ ஏற்க மறந்து நிற்கக்கூடாது. என்ன நடந்தாலும் இது உனக்கானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், யார் ஒருவர் உனக்கு துரோகங்களையும் பாவங்களையும் செய்கின்றார்களோ அவர்களிடத்தில் உன்னுடைய உணர்வுகளை ஒரு நாளும் பகிர்ந்து கொள்ளாதே. அதில் உனக்கு பலனும் கிடைக்காது, அதே நேரத்தில் உனக்கு ஆறுதலும் கிடைக்காது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். துன்பங்களை எல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை மட்டும் அனுபவிக்க பழகு. ஒரு முறை இந்த கஷ்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து பார். நிச்சயமாக இந்த துரோகிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். மற்றவர்கள் கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது வருத்தப்படாமல், மற்றவர்கள் வேதனைகளை அள்ளி தெளிக்கும் பொழுது நீ அதில் சறுக்கி விழாமல், என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் என்ற எண்ணத்தோடு நீ நிமிர்ந்து நின்று பார். என் தங்கமே, எல்லாமே உனக்கு அழகான வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது அவர்கள் உன் அருகில் வந்து நிற்கவே பயந்து ஓடுவார்கள். தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். எல்லோராலும் அத்தனை சுலபமாக எல்லோருடைய வாழ்க்கையையும் அழிக்க முடியாது. தெய்வம் ஒன்று இருப்பதை அவர்கள் மறந்து நிற்கின்றார்கள். தெய்வத்திடம் இருந்து அவர்களுக்கு எந்த நேரத்தில் தண்டனை கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதை நீ ஒருபொழுதும் மறக்காதே. என் தங்கமே, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நீ குறைத்து விடாதே. இது போன்ற தவறுகளை நீ செய்து அவர்களை நீ காப்பாற்றாதே. நீ மேலும் மேலும் அவர்களிடத்தில் சென்று சேர்வதனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் எடுக்கின்ற ஒரு சரியான முடிவினை நீயே தவறி விட்டு விடுகின்றாய் என்பதை புரிந்து கொள். இனிமேலாவது என் வாக்கினை கேட்டு துரோகங்களை செய்தவர்களை அருகில் சேர்க்காமல் நீ சந்தோஷமாக இரு. அவர்களின் தவறு, அவர்களின் குற்ற உணர்வு,
அவர்களை நிச்சயமாக வாழ விடாமல் திருந்த வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.